ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இதை ஒரு பவுட்ராக்கி தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. ரொம்ப தீயக்கூடாது, லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்திருக்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த தக்காளி எடுக்கிறனோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி 1.5 கிலோ தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணணும். புளிப்புத்தன்மை வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு கடாயோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் மெயின் இதுக்கு நிறைய தேவைப்படும். நான் ஒரு 150 எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா இது எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா இதை கிளறி விட்டுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், 20 பல் பூண்டு, கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயம், இது மூணுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குல்ல அந்த தக்காளி கூட இது நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. பாருங்கள், எப்படி நான் வதக்கியிருக்கேன் அதே மாதிரி செய்யுங்க. கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி தொக்கு செஞ்சுருக்கோம்ல அது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் திரிஞ்சும் வந்திருக்கு. நல்லா எண்ணெய் வந்து நல்லா திரியிறது உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து இதை போடணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க லாஸ்ட்டாக வந்து வெந்தயம், அந்த கடுகு இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு இருந்தால் அந்த எண்ணெய்லாம் அவ்வளோ இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து அந்த ஹீட்லேயே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்கு தக்காளி தொக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். டாட்டா, பாய் பாய். மறக்காம